மற்றொரு அண்மை செய்தி. கார்த்தி நடிப்பில் உருவான வாவாத்தியார் மீதான தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கடனை திரும்ப செலுத்தாததால் வாவாத்தியார் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கடனை திரும்ப செலுத்தாததால் வாவாத்தியார் படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை உயர்நீதிமன்றம் நீக்க மறுத்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கார்த்தி நடிப்பில் உருவான வாவாத்தியார் மீதான தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. கடனை திருப்பி செலுத்தாததால் வாவாத்தியார் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கார்த்தி நடிப்பில் உருவான வாவாத்தியார் மீதான தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். வாத்தியார் மீதான அந்த தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. நீதிமன்றம் ஏற்கனவே போதுமான கால அவகாசம் ஞானவேல் ராஜாவிற்கு அளித்திருந்த நிலையில இந்த விஷயமானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த விவகாரத்திலே மேலும் தடையை நீட்டிக்க வேண்டும், அந்த தடையை நீக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தது. இந்த நிலையில தான் தற்போது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2 நீதிபதிகள் அமர்விலே இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே ஜனநாயகன், பராசக்தி போன்ற படங்களுக்கான அந்த சென்சார் போர்ட் சர்டிபிகேட் சான்றிதழ் என்பது கொடுக்கப்படாமல் இருந்த சூழ்நிலையில தான் இன்றைய தினம் அந்த 2 படங்களுக்கும் சான்றிதழ் வழங்குவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தீவிர எம்ஜிஆர் ரசிகரும் போலீஸ் அதிகாரியுமான கார்த்தி எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை மையமாக கொண்டு வாத்தியார் என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படம் கடந்த மாதம் உலகம் முழுவதும் வெளியாகும் என்று படக்குழு அறிவித்திருந்தது. நலன் குமாரசாமி இயக்கத்தில் வாத்தியார் படத்தில் நடித்து முடித்திருக்கக்கூடிய கார்த்தி கதாநாயகியாக கீர்த்தி ஷெட்டி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். தமிழில் LIK, ஜீனி ஆகிய படங்கள் ஏற்கனவே நடித்திருக்கக்கூடிய அந்த நடிகை இந்த படத்தில் நடித்திருக்கின்றார். கார்த்தியினுடைய 26வது படமான இதனை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்திருக்கிறது. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். சத்யராஜ் இந்த படத்தில் வில்லனாக நடித்திருக்கக்கூடிய காரணத்தினாலே படத்திற்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த சூழ்நிலையில தான் தடையை நீக்க மறுப்பு தெரிவித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.